இப்போது பொம்மை டாஸ்கோட ஃபஸ்ட்டு 2 ரவுண்ட்ஸில் ராணவ் அண்ட் சௌந்தர்யா அவுட் ஆயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சௌந்தர்யா, செகண்ட் ரவுண்டில் ராணவ் அவுட் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் சௌந்தர்யா வந்துட்டு தீபக்கை கூப்பிட்டு சரி நீங்கள் ஏதோ பேசலாம். அப்போ வந்துட்டு தீபக் கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி விளையாடணும்னா நீங்கள் ஒரு பொம்மை எடுக்கிறீங்கன்னா அவர் உள்ளே போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவரோட பொம்மையை உள்ளே கொண்டு வைக்கலாம். இல்லை நீங்கள் உள்ளே போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கையில் எடுத்த பொம்மையை கொண்டு போய் வைக்கக்கூடாது. நீங்கள் கையில் எடுத்த பொம்மையை வச்சு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்கள் பொம்மை உள்ளே போனால் மட்டும்தான் நீங்கள் அந்த பொம்மையை தூக்கி உள்ளே கொண்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா தீபக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. இதோடு சொல்லியிருந்தா பரவாயில்ல, தப்பில்லைங்க. அதுக்கு அடுத்து சொல்ல முத்துவோட கேம் பார்த்தீங்களா, அவர் எப்போவுமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட பொம்மையை ஃபஸ்ட்டு தேடி எடுத்துடுறாராம். எடுத்துட்டு அதை யார் கையிலையாவது கொடுத்து அவங்க அதை வைக்க ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் அந்த பிளேயரோட பொம்மையை கொண்டு போய் வைக்கிறாரு. இதுதான் அவரோட கேம். இப்படி தான் அவர் விளையாடுறாரு. நீங்கள் அவர் ரொம்ப உஷாராக இருக்காரு. ஸோ அவரோட பொம்மையை யாராவது வச்சா மட்டும்தான் அவர் அந்த அடுத்த பொம்மையை வைக்க போகிறாரு. அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபக் கிட்ட சொல்கிறாங்க. உடனே தீபக் வந்துட்டு நான் பார்த்தேன், எனக்கு அது ஃபேவரபுளாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு அர்த்தம் நீ எதுவும் சொல்ல வேணாம், நான் பார்க்குறேன், முத்துவோட கேம் பிளே எனக்கும் அது ஓகே தாங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. நானும் அது பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ நம்ம அப்படி விளையாடலாம்ல அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சௌந்தர்யா சொல்கிறாங்க, நம்ம இப்போ யாராவது வெளியே போகக்கூடாது, நீங்கள் தான் ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எடுத்த பொம்மை வச்சுட்டு வெளியவே தான் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தீபக் சொல்கிறார், அதுக்கு இப்போ இன்னும் நிறைய ரவுண்ட்ஸ் இருக்குல்ல, இப்போ ஸ்டார்டிங் தானே, பரவாயில்ல கொண்டு வைப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்துட்டு சௌந்தர்யா சொல்கிறாங்க, அது இப்போ தெரியாது, போக போக தான் தெரியும் யார் அடுத்தவங்களுக்காக விளையாடுறாங்க, யார் ரொம்ப ஈகோவோட விளையாடுறாங்கன்னு. ஹேமா எப்போவுமே எல்லாருக்குமே முத்துவை விட்டு வேறு ஆளே கிடைக்காத பேசுகிறதுக்கு. ராணவ் அவுட் ஆனோடனே ராணுவக்குட்டி முத்துவோட கேம் பிளே எனக்கு நாங்கள் பார்க்குறேன், நிறைய பேர் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேர் ஆளாளுக்கு ஒரு கேம் பிளே இருக்குது. அவங்க யாரை பற்றி வேணால் சொல்லலாம், ஏன் எப்போ பார்த்தாலும் முத்து பற்றியே சொல்லிட்டு இருக்காங்கன்னு நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சரி, நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.